பிரிவுக்கு புதுச்சேரி நகர அமைப்பு குழுமமானது அனுமதியின்றி மற்றும் விதி மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் மீது நகர மற்றும் கிராம அமைப்பு சட்டம் மற்றும் புதுச்சேரி கட்டிட விதிமுறைகள் மற்றும் மண்டல விதிமுறைகள் 2012 படியும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆவண வணிக உரிமை புதுச்சேரி நகராட்சி சட்டம் 1973 பிரிவு 355 மற்றும் புதுச்சேரி நகராட்சி உரிமை விதிகள் 1976 படி வழங்கப்படுகிறது. இப்பிரிவு கட்டிட உரிமையாளர் பொறுப்பேற்க வேண்டும். நான் கேட்கறதுலாம் ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டி அதுல ட்ரேட் லைசன்ஸோட இயங்குறவங்களை பத்தி தான் கேட்கிறேன். அப்ப அதுல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாக்கா இது எப்படி உரிமையாளர் பொறுப்பாவாரு? அரசாங்கம் வேடிக்கை பார்த்தாலும் அதிகாரி தான் பொறுப்பாவாங்க. ஏன்னா இன்னைக்கு டெல்லி போன்ற மாநிலத்திலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த IAS வகுப்பு படிச்ச பயிற்சி பிள்ளைங்க அந்த விதிமுறை கட்டணங்கள்ல தங்கி படிச்சதுனாலதான் அந்த வெள்ள நேரத்துல அவங்களால வெளியே வர முடியாத ஒரு பாதுகாப்பு வசதி இல்லாத இறந்து போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம புதுச்சேரியில நடக்கக்கூடாதுன்ற ஒரு எதிர்கால தொலைநோக்கு பார்வையோட நான் பேசுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்ணா சாலையில ஒரு ஸ்கூலுக்கு இடம் ஒதுக்கி வச்சிருந்ததே அதை ஆக்கிரமிச்சு கட்டணம் கட்டிட்டு 4 மாடி கட்டிட்டு நிக்கிறாங்க. அதுக்கு ட்ரைவ் லைசன்ஸ் வேற கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போற வழியை மறிச்சு கட்டணங்களுக்கே அனுமதியோட இருக்கிறக்குள்ள இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? நான் பல விதமா சொல்லிட்டேன். ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஸ்கூலை கட்டி வச்சுட்டு அதுக்கு வழி இல்லாத ஒருத்தவங்க ஆக்கிரமிச்சு அதை பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு அந்த விதிமுறை கட்டணத்தை இடிக்கணும், அப்படி இல்லைனாக்கா அதை மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணீங்களா? எதுவும் கிடையாது. அது பிபிஓ கேட்டாக்கா நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நான் கடந்த ஒரு 3 ஆண்டு காலமா நான் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வரேன். எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இப்ப கேட்டா அனுமதி காசு கொடுத்துக்கிறாங்க. அந்த அனுமதி நிலுவையில் இருக்குதுன்றாங்களே தவிர அது அனுமதி கொடுக்க போறீங்களா இல்லையா? இல்ல அத அனுமதி மீறி கட்டணம்னு சொல்லிட்டு அதை இடிச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வழி ஏற்படுத்தி தர போறீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க கண்டாட்டு தோற்று மக்களுக்கு உள்ள போற வழியே அதான். அது சின்ன ஒரு 10 அடி பாதையில ஒரு ஸ்கூலு, அதுவும் இன்னைக்கு நகரப்பகுதியில அரசாங்க ஸ்கூலு இடப்பற்றாக்குறை இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சுப்பிரமணிய பாரதியார் ஸ்கூலு இடிக்கப்பட்டு அது சேதப்படுறதுனால என் தொகுதியில் இருக்கிற பேரமான ஸ்கூல இன்னைக்கு அந்த பெண்கள் பள்ளிக்கோசம் எடுத்து கொடுத்துக்கிறோம். அப்ப மாணவருக்கு இடப்பற்றாக்குறை இருக்கிற இந்த நேரத்துல ஒரு தனியார் கோசம் இன்னைக்கு இந்த அரசாங்கத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காத வச்சிருந்தாக்கா இதுக்கு ஒரு மக்களுக்கான திட்டத்தை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும்? இதுக்கு ஒரு உடனே தீர்வு பண்ணணும். அந்த மாத்தி எடுக்கலன்றதுக்கு இப்போ அண்ணா சாலையில இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே இப்ப கட்டுறது நிறைய கட்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி அனுமதி இல்லாம கட்டிடமும் இருக்குது. இப்பவும் சிலர் கட்டிட்டு இருக்காங்க. இதுல ட்ரேட் லைசன்ஸ் நீங்க அவங்க பொருள் உள்ள இருந்தது நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஆணையை வாங்கி வந்திருக்காங்க. நான் சொல்றேன் ஆணையை அது மாதிரி வாங்கி வந்திருக்காங்க. நீங்க அது மாதிரி மூடக்கூடாது, வியாபாரம் தடை செய்யக்கூடாது ஒரு ஆணையை வாங்கி வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம அது மாதிரி பார்க்கும்பொழுது நீங்க சொல்ல உங்களுக்கு கருத்து நான் தப்புன்னு சொல்ல வரல. பள்ளிக்கூடம் உள்ள வழி வேணும். நிறைய பிள்ளைங்க அங்கே படிக்கிறதுக்கு போறாங்க. இப்போ நம்ம கூட இந்த பிஎட் காலேஜ் கூட அங்கதான் போகலாம் அப்படின்னு உண்மைதான். ஆனா எந்த வழியை வச்சு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்குறோம். அந்த இடத்துல முன்னாடி கட்டடம் முதல்ல ஒன்று கட்டியிருக்காங்க. பின்னாடி ஒரு கடை ஹோட்டல் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு கடையை எடுத்தாலே நேரா அந்த ஸ்கூலுக்கு போய் போயிடும். அதை தான் உங்க காலத்துல நான் கட்டி கொடுத்தீங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த இடம் காலியா தான் இருந்தது. அப்ப ஒரு 2 பெரிய மரம் இருந்தது, தூங்குஞ்சி மரம் தான். அந்த டைம்ல நம்ம அதை எடுக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷனோ ஏதோ வாங்கணுன்றதுக்கோசம் அதை பொறுமையா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலை திறந்தோம். ஆனா ஸ்கூலை திறந்து சென்ற 2016 21 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இல்லாதப்ப இந்த இடத்த தவறுதலா கொரோனா நேரத்துல கை மாத்தி எழுதி வாங்கிக்கிறேன். பார்க்கலாம். அது இவ்வளவு பெரிய முறைகேடு பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த இடத்தையே ஆளுங்க தனியார் இடமா அரசு இடமா? அரசு இடம். இன்னைக்கு அரசு இடம்ன்றதுதான் இன்னைக்கு ஒரு அரசாங்க குடியிருப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பள்ளியிடம் கட்டிக்கிறோம். இதெல்லாம் இருக்குது. இத 2017 முறைகேடா இந்த அரசாங்க தெரியாத அதாவது கவர்மெண்ட் ரெஸ்பாண்டா போட்டு எப்படின்னாக்கா ஒரு வழக்குக்கு ஒரு கவர்மெண்ட் எடுத்து போறாங்கன்னாக்கா ஒண்ணு தலைமைச் செயலரோ இல்ல கலெக்டரையோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மேல தான் கேஸ் போட்டு இது எங்களுக்கு ஒப்புதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிரண்பேடி அம்மா அவங்க கவர்னரா இருக்குள்ள
அவங்க மேல வழக்கு தொட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வழக்கை பத்தி ஒன்னும் தெரியாது, தெரியப்படுத்தவும் இல்ல. அவங்க ரெஸ்பாண்டா போட்டு ஒரு தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க. எப்படின்னாக்கா இது வந்து அரசாங்க சொத்து இல்ல, எங்க சொத்து அப்படின்னு. இது எப்படிப்பட்ட முறைகேடு தெரியுங்களா? அதை வந்து நான் கண்டுபிடிச்சு அப்ப நம்ம ஆட்சி, நீங்க ஆட்சியில இல்ல, சென்ற ஆட்சியில நடந்தது இது. அப்ப அது அந்த தீர்ப்பை பத்தி நம்ம மாவட்ட ஆட்சியருக்கோ தலைமை செயலருக்கோ யாருக்கும் தெரியல. இதை நான் வலியுறுத்தின பிறகு இந்த ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியுது. இது முறைகேடான முறையில ஒரு அரசாங்க வக்கீல்களுக்கும் அது சரியாக எடுத்துக்காத ஒரு தீர்ப்பு வாங்கி வந்துறாங்க. 5 வருஷம் அதை மறைச்சிக்கப்பட்டது. இந்த கட்டடத்தை வச்சுதான் நம்ம பேசக்குள்ள என்ன ஆயிடுச்சுனாக்கா, இப்படி ஒரு லைசன்ஸ் சீல் வச்ச பிறகு இது ஏன் உரிமையான இடம், இது எப்படி நீங்க சீல் வச்சீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலமா வந்து இது பண்றாங்க. அப்பதான் வந்து என்ன செய்யறாங்க, இதை பத்தி ஆராயறாங்க. அப்ப பார்த்தாக்கா இது இடம் இவ்வளவு பெரிய பல 100 கோடி ரூபாய் வருமானம் உள்ள அரசு சொத்து தனியாருக்கு கைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்படி பார்த்தா இது அரசாங்கம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இருக்க ஒரே விஷயம் சொல்லிடுறேன், அப்படிப்பட்ட நிலைய நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு நேரத்தை அது சொல்லுங்க இல்லையே. இன்னைக்கு நேரத்தை அங்க நீரோடு தேட்டர்ல இருந்து ராமன் தேட்டர் வரைக்கும் இன்னைக்கு நேரத்தை அது இல்ல. அது 2வது நீதிமன்றத்தில் அரசாங்க சொத்து இல்ல, அரசு சொத்து தான் ஆதரவு பண்ணி ஒரு சொந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி அந்த இடம் சம்பந்தம் சொல்லியிருக்காரு. நம்முடைய கலெக்டர் அது சொல்லி என்னன்னு விசாரிக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போய்க்குது. இப்ப அதை கூட எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது தலைமை செயலருடைய வலியுறுத்தும் பேர்ல நம்ம கொடுத்த அழுத்தம் பேர்ல அட்டர்னி ஜெனரல் வச்சு அதுக்கு ஃபீஸுக்கும் பணம் ஒதுக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு டெல்லியில இப்பதான் அதுக்கு நம்பர் ஆகிக்குது. அப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்க்காம இருந்தாக்கா அரசு சொத்துக்களையும் கோயில் சொத்துக்களையும் இத மாதிரி நம்ம தாரை வாத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்குற நிலைக்குள்ள வரோம். அதனால இந்த அண்ணா திடல் அண்ணா சாலையில பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயும் அப்போ புறம்போக்கு இடம் தான். அது வந்து நம்ம இன்னைக்கு கட்டுமான பணி எல்லாம் பண்ணி இன்னைக்கு அதான் அரசாங்க கிட்ட தான் இருக்குது. இதுவும் அரசாங்க சொத்து. அரசாங்க சொத்தை இப்படியே போலியான ஒரு பத்திரங்களை தயார் பண்ணின்னு கோர்ட்ல போய் ஏமாத்தி கோர்ட்ல இருந்து அந்த கேஸ் பாத்துக்கலாம். அப்ப அனுமதி இல்லாத கட்டணத்தை யார் பிபிஐ வந்து சட்டப்பேரவை பேச வேணாம். உட்காருங்க நீங்க உட்காருங்க. இன்று 71வது பிறந்தநாள் விழா காணும்